உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். தனுசு ராசி அன்பர்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சனி வக்ரம். இந்த சனி வக்ர பயிற்சின்றது ஆல்ரெடி தனுசு ராசிக்கு நான் ரொம்ப ஹைலைட்டாக தான் சொல்லுவேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அதாவது அர்த்தாஷ்டம சனியில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா? இது ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் செயல்படலான்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தா சடனாக அப்செட் ஆகிடுவீங்க. அப்செட் ஆகி இது ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்துடுவீங்க. இதனால் செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள். அதை மீண்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து நாம் அதை முடிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் முடித்து நாம் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம்ட்டு மற்றவங்களால முடியாத அளவுக்கு கூட ரிஸ்க் எடுத்து செய்வீங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது 99% முடிஞ்சு கடைசி 1% அது பிரேக் ஆகிடும். அப்போ என்னென்னா, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தும் கடைசியில் ஏன் இந்த சூழல் அப்படின்ற அளவுக்கு இன்னுமே மன ரீதியில் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி உருவாக்கியிருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுன்னா, தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன தான் ஆக்டிவாக பண்ணாலும் அது டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நாம் மற்றவங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து நல்லதை செய்யலாம்னு நினச்சி நம்ம ஒன்று செஞ்சால் அது நமக்கே வினையாக நின்றுச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும். இதே சமயம் இங்கே இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோன்னா, இந்த 4ஆம் இடம்ன்றது ஒருத்தருடைய சுகஸ்தானம். சுகம்ன்றது என்ன? நம்மளுடைய நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயங்கள். அப்போது அந்த நிம்மதி சந்தோஷத்திற்குரியது என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ப்ளஸ் தான் பழகக்கூடியவங்க, அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய லைஃப் பார்ட்னர்லேருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே ரொம்ப முக்கியமான கால அமைவுகளாக இது இருக்கும். அந்த இடத்த இது பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை. இதனால் பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்களோ, நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்காமல் போயிடுமோன்ற அளவுக்கு தேர்ட் பர்சனுடைய பிரச்சனைகளால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகிருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே மெயின் பிரச்சனையே பார்க்கும் பொழுது அந்த கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கக்கூடிய பவர் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நல்லதை சொல்ல போனாலும், நல்லதை செஞ்சாலும், நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் பார்த்தா அந்த கணவன் மனைவிக்கிடையே அது ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தா தேவையில்லாத விஷயங்களை யோசித்து அது ஒரு கற்பனையான ஒரு சூழலாக இருந்தாலும் அது அந்த இடத்துல அதுதான் உண்மைன்ட்டு நினச்சி இதனால் சில பிரச்சனைகள் மீண்டும் 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 குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு நிலையை அது உருவாக்கிடும். அந்த அமைப்பு இந்த இடத்துல உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். சனி பகவான் அவர் அதையும் தாண்டி செய்யக்கூடிய வேலை என்னென்னா, இங்கே மெயின் பழக்க வழக்கங்கள். நீங்கள் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகளை இது டோட்டலாக டேமேஜ் ஆகும், டோட்டலாக டவுன் பண்ணும், ட்ராப் பண்ணும். அந்த பவர் இந்த இடத்துல இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, பார்ட்னர்ஷிப் ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் தொழிலுக்காக எல்லா வித உழைப்பையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தா பார்ட்னர்ஷிப்னுடைய வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். பட் உங்கள் வளர்ச்சி பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. ஏன் இப்படி அப்படின்ட்டு கணக்கு வரவு செலவு பார்த்து நம்ம புதுசாக வேறு எதையோ தொடங்கலாமா, இல்லை இதை விட்டு வெளியில் வந்துடலாமா நினச்சா உங்களுக்கு கடன் கலக்க வழக்குகள் தான் அந்த இடத்துல வரும். இன்னும் இவ்வளோ கடன் தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம இதை விட்டு வெளியில் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இதையே செய்தாலும் அடுத்தது எப்படி செய்ய போகிறோம், ஒன்றும் புரியலையன்ற குழப்பத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிலரது வாழ்க்கையில் பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இது ஜஸ்ட்டு தொழில் வரைக்குமே பாதிப்பான, வேலையிலையும் சில பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. வேலையில் அவ்வளோ உண்மை நேர்மை அப்படி இருந்தவங்களுக்கு ஏன் உங்களுடைய வேலையினுடைய திறமை ஆற்றலை கண்டு இவங்க எங்கே நம்மளையே ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்களோன்ற அளவுக்கு உங்களை டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சூழல்கள் இந்த இடத்துல உருவாயிருக்கு. அப்போது இல்லாததும் பொல்லாததும் பழிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல். அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நினச்சவங்களுக்கு இந்த சனி வக்ரம் மிகச்சிறந்த மேன்மைகள் உண்டாக்க போகுது. எப்போ இருந்து? ஜூலை 27
டிசம்பர் 10 இந்த 2026 வருடத்தில் இது மிகச்சிறந்த மேன்மைகளாக உங்களுக்கு உண்டாக்கி இதனால் அதிர்ஷ்டங்களையும் மிகச்சிறந்த வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி இருக்க போகுது. ஏன்னா சனி அந்த இடத்துல நின்று இத்தனை நாட்களில் என்னென்ன நெகட்டிவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கால நிலையாக இது உண்டாக போகுது. இதனால் என்ன நடக்கும்னா நீண்ட நாள் சொத்து தகராறுகள், உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸில் இருந்த பிரச்சனைகள், அந்த அதாவது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்க முடியாமல் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தக்கூடிய உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு புத்துணர்ச்சியோட எந்த ஒரு விஷயங்களில் இறங்கினாலும் நடக்காது, செய்ய முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாலும் அதையே முடிக்கிற அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. திருமணம், நீண்ட நாள் தடைகளோடு இருந்த திருமண வாழ்க்கை வயது மீறி போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சே. ரொம்ப நாட்களாக நம்ம முயற்சி எடுக்கிறோம், பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்தும் கூட அது ரிஜெக்ட் ஆகுது, ஏன் தெரியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த திருமண வாழ்க்கை கைகூடி வரப்போகுது. அருமையான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க, மிகச்சிறந்த சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க, மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளது கல்வி ரீதியில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் அவங்க வேலை ரீதியிலையும் தொழில் சார்ந்த ரீதியிலையும் நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லையே நினச்சவங்களுக்கு இப்போ ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. எல்லாத்த விட சனி பார்வை விழக்கூடிய இடம் 3ஆம் பாவத்தில். கடன் சுமைகள் நீண்ட நாளாக 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லையும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டையும் உண்டாக்க போகுது. இப்போ மூவ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு கடன் சுமைகள் தீர்றதுக்கு உண்டான திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் தொழில் வேலை ரீதியில் ஒரு நல்ல ஒரு அருமையான உங்களுக்கு ப்ரமோஷன் மேன்மைகள் வேலை ரீதியில் கிடைக்க போகுது. தொழில் ரீதியில் நிறைய ப்ராஜெக்ட், நிறைய ஆர்டர் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் முயற்சியை பலப்படுத்தினால் 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி தனுசு ராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள். அந்த கடின உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு வெற்றி காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம், தெய்வ பார்வையும் உங்கள் மேலே விழுந்தால் எப்படி இருக்குமோ, அந்த அனுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதில் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. இந்த உடல் ரீதியில் நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனைகளும் அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் அதுவும் வயிறு வரைக்குமே அந்த பாதிப்புகள் தரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதற்கு ஒரு தீர்வுகளும் கிடைக்க போகுது. நரம்பு எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்கோ அந்த இடத்துல சில பிரச்சனைகள், அதனால் வேலையை கண்டினியூவாக செய்ய முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள் இருந்திருக்கும். அதுலேயும் ஒரு நல்ல தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருந்தும் 10 பேருக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருந்தும் அந்த வழியில் போனவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுத்தாது ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுதேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்தது. அதிலிருந்து விடுபட போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி குறையக்கூடிய அளவுக்கும் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களுக்காக அல்ல மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசி இதனாலேயே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. கொடுத்த பணம் இன்றைக்கி பணம் கஷ்டப்பட்டு உதவணுன்ற ஒரு எண்ணத்தில் இன்னொரு இடத்துல வாங்கி உங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம் உருவாயிடுச்சே. இதிலிருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்குமா, ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்க போகுது. இதனால் நல்ல மாறுதல்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும்.
பிரிஞ்சவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நான் அடையணும், இந்த லைஃப், இந்த திருமணத்தை நான் விரும்பிய வாழ்க்கையாக எனக்கு கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு, சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகுது. குடும்பத்தில் உங்களது வளர்ச்சி கை கொடுக்க போகுது. அதே சமயம் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கும். வேலை சார்ந்த சில எஸ்டிமேட்டுகள் இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இல்லை இடம் மாறலாமா, இடம் மாற்றங்களை உண்டாக்கலாம்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம், முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஜாதக அமைவுகளில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஜாதகம், உங்கள் சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் திசா புத்திகள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. நான் சொன்னது கோச்சாரம். அதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் நாளுக்கு கீழே 3 2 ஒன்றாயிடுச்சுன்னா 0 ஆகிடும், 0 ஆகிடும். அப்புறம் அது வேலையே செய்யாது. அதுவே 3க்கு மேலே 4 5 6 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் நம்ம உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போகும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.